பேக்கரி ஸ்டைலில் கராச்சி பிஸ்கெட் வீட்டிலேயே சூப்பராக செய்யலாம். அதுவும் கோதுமை மாவை பயன்படுத்தி. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் வெளியில் வாங்கி தரதுக்கு பதிலாக இனிமேல் வீட்டிலேயே இப்படி டக்குன்னு பண்ணி கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் நெய், அப்புறம் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வரை விஸ்கரில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 3/4 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. ஜலிச்சு சேர்த்தீங்கன்னா பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே பாதாம், முந்திரி, பிஸ்தாவை நல்லா பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ அதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பால் கலக்க வேண்டாம். எனக்கு பிசைஞ்சிருக்க 1 ஸ்பூன் பால் தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா மெதுவா பிரஸ் பண்ணி விட்டு ஒரு கத்தியை வச்சு லேசா கூடு போட்ட மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா குக்கீஸ் மாதிரி அழகா இருக்கும். இப்போ உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பழைய கடாய் இருந்தால் அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி தட்டுல கொஞ்சமா நெய் தடவி நம்ம பண்ண குக்கீஸ்களை அழகா அடுக்கி 45 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷம் வரையும் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கராச்சி பிஸ்கெட் ரெடி ஆயிரும். பாருங்க.